தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 மைய நோக்கம் என்ன? ஏ. செலவு குறைப்பு. பி. உள்ளடக்க மற்றும் நிலைத்த வளர்ச்சி. சி. வரி உயர்வு. டி. தனியார் மயமாக்கல். ஆன்சர் பி. உள்ளடக்க மற்றும் நிலைத்த வளர்ச்சி. 2026-27 பிப்ரவரி தமிழக பட்ஜெட்டின் தீம் என்ன? ஏ. நமக்கு நாமே. பி. வெகுவாய் முன்னேறுவோம். சி. சிறகை விரிப்போம். டி. எல்லாருக்கும் எல்லாம். ஆன்சர் டி. எல்லாருக்கும் எல்லாம். மூலதன செலவினம் அதிகரிப்பதன் முக்கிய விளைவு என்ன? ஏ. உடனடி நுகர்வு. பி. நீண்டகால உள்கட்டமைப்பு. சி. பண வீக்கம். டி. வரி குறைப்பு. ஆன்சர் பி. நீண்டகால உள்கட்டமைப்பு. எம்எஸ்எம்இ துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதன் காரணம் என்ன? ஏ. வேலைவாய்ப்பு உருவாக்கம். பி. ஏற்றுமதி குறைப்பு. சி. நகரமயமாக்கல். டி. இறக்குமதி அதிகரிப்பு. ஆன்சர் ஏ. வேலைவாய்ப்பு உருவாக்கம். பசுமை ஆற்றல் முதலீடுகள் ஏன் முக்கியமானதாகும்? ஏ. உடனடி வரி வருவாய். பி. நிலைத்த வளர்ச்சி. சி. அரசியல் லாபம். டி. மானிய குறைப்பு. ஆன்சர் பி. நிலைத்த வளர்ச்சி. திறன் மேம்பாட்டு திட்டங்கள் வலுப்பெற்றதன் நோக்கம் என்ன? ஏ. அரசு வேலைகள். பி. எதிர்கால மனித வளம். சி. விவசாய குறைப்பு. டி. இடம்பெயர்வு. ஆன்சர் பி. எதிர்கால மனித வளம். பொது சுகாதார முதலீடுகள் ஏன் அவசியமாகின்றன? ஏ. மருத்துவ சுற்றுலா. பி. மனித மூலதன மேம்பாடு. சி. தனியார் லாபம். டி. நகர வளர்ச்சி. ஆன்சர் பி. மனித மூலதன மேம்பாடு. உள்ளடக்க வளர்ச்சி என்பதன் பொருள் என்ன? ஏ. நகர வளர்ச்சி மற்றும். பி. நலத்திட்டம் மற்றும். சி. வளர்ச்சியும் சமூக நீதியும். டி. வரி வளர்ச்சி. ஆன்சர் சி. வளர்ச்சியும் சமூக நீதியும். கிராம வளர்ச்சியின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ. நகர அழுத்தம் குறைதல். பி. வருவாய் அதிகரிப்பு. சி. இடம்பெயர்வு. டி. தொழில்துறை வளர்ச்சி. ஆன்சர் ஏ. நகர அழுத்தம் குறைத்தல். தொடக்க நிறுவன ஊக்கங்கள் வழங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஏ. வரி இழப்பு. பி. புதுமை மற்றும் வேலைவாய்ப்பு. சி. இறக்குமதி. டி. அரசு கட்டுப்பாடு. ஆன்சர் பி. புதுமை மற்றும் வேலைவாய்ப்பு. மூலதன செலவினம் உருவாக்குவது என்ன? ஏ. நுகர்வு. பி. சொத்து. சி. மானியம். டி. வட்டி. ஆன்சர் பி. சொத்து. நிலைத்த வளர்ச்சியின் முக்கிய அம்சம் என்ன? ஏ. குறுகிய கால லாபம். பி. தலைமுறைகள் சமநிலை. சி. கடன் உயர்வு. டி. சூழல் புறக்கணிப்பு. ஆன்சர் பி. தலைமுறைகள் சமநிலை. வேலைவாய்ப்பு உத்தியில் முக்கிய அம்சம் என்ன? ஏ. அரசு வேலை. பி. தானியங்கி மயம். சி. விவசாயம் மற்றும். டி. எம்எஸ்எம்இயும் திறனும். ஆன்சர் டி. எம்எஸ்எம்இயும் திறனும். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 எம்எஸ்எம்இ துறைக்கு அதிக நிதி மற்றும் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டது. காரணம் மூலதன செலவினம் அதிகரிப்பது உள்கட்டமைப்பு வளர்ச்சியையும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியையும் தூண்டுகிறது. ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரி.
காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆன்சர் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. காரணம் எதிர்காலத்துக்கு தயாரான பணியாளர்களை உருவாக்குவதற்கு பாரம்பரிய கல்வி மற்றும் போதுமானதாக இல்லை. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. மூலதன செலவினம் அதிகரிப்பது நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். 2. வருவாய் செலவினம் மற்றும் சமூக நல வளர்ச்சிக்கு போதுமானது. 3. பட்ஜெட் 2026-27 உள்கட்டமைப்பு முதலீடுகள் வளர்ச்சி இயந்திரமாக கருதப்பட்டன. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மற்றும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மற்றும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மற்றும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மற்றும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. கிரீன் எனர்ஜி முதலீடுகள் நிலைத்த வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். 2. கிரீன் எனர்ஜி கொள்கையில் உடனடி வேலைவாய்ப்பை மட்டுமே உருவாக்கும். 3. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 சுற்றுச்சூழல் பொருளாதார சமநிலையை வலியுறுத்துகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. MSME துறை அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. 2. MSME வளர்ச்சி மாநில வருவாயை மட்டும் உயர்த்தும். 3. MSME துறை உள்ளடக்க வளர்ச்சிக்கான கருவியாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. தொழில்நுட்ப கல்வி எதிர்கால வேலைவாய்ப்பிற்கு அவசியம். 2. திறன் மேம்பாடு நகர்ப்புற இளைஞர்களுக்கு மட்டுமே பயன்படும். 3. எதிர்காலத்துக்கு தயாரான மனித வளம் உருவாக்குவது பட்ஜெட்டின் நோக்கமாகும். ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. மூலதன செலவின உயர்வு முழுமையாக நிதி ஒழுங்கை குலைக்கும். 2.
நிலைத்த வளர்ச்சி பட்ஜெட்டின் மைய நோக்கமாகும். 3 நலத்திட்டம் பிளஸ் நிதி ஒழுங்கு சமநிலை வலியுறுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. பெண்கள் நலத்திட்டங்கள் சமூக சமத்துவத்தை மேம்படுத்தும். 2. பெண்கள் நலத்திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்பு அற்றவை. 3. பட்ஜெட்டில் பெண்கள் நலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. பொது சுகாதார முதலீடு என்பது மனித மூலதனத்தை உயர்த்தும். 2. சுகாதார செலவு என்பது நுகர்வு செலவாக மட்டுமே கருதப்படுகிறது. 3. பட்ஜெட் 2026-27 சுகாதார வசதிகள் வலுப்படுத்தப்பட்டன. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. கிராம வளர்ச்சி நகர இடம்பெயர்வை குறைக்கும். 2. கிராம வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக உள்ளது. 3. பிராந்திய சமநிலையை கிராம வளர்ச்சி உறுதி செய்கிறது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. அரசு வேலைகள் மட்டுமே வேலை வாய்ப்புக்கான தீர்வாகும். 2. திறன் மேம்பாடும் தனியார் முதலீடும் பட்ஜெட்டில் முக்கியமாக கருதப்பட்டது. 3. MSME துறை வேலை வாய்ப்பின் முதுகெலும்பாக உள்ளது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. குறுகிய கால அரசியல் இலக்குகள் மட்டுமே பட்ஜெட்டில் பிரதிபலிக்கின்றன. 2. பட்ஜெட்டில் சமூக நீதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி இணைந்து வலியுறுத்தப்பட்டது. 3. பட்ஜெட் ஒரு நீண்டகால வளர்ச்சி பார்வையை வெளிப்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. மூலதன செலவு மற்றும் வருவாய் செலவு இரண்டும் ஒரே மாதிரியானது. 2. இரண்டும் நீண்டகால சொத்துக்களை உருவாக்கும். 3. இரண்டும் வருவாய் சொத்துக்களை உருவாக்கும். ஆப்ஷன் ஏ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் சி கூற்று 2 மட்டும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் கொஸ்டின்ஸை பார்த்தாச்சு. கூடிய சீக்கிரம் போன வாரம் இந்தியாவில் உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் செல்ஃப் எவாலுவேஷன் பார்த்து உங்கள் முயற்சியை நீங்களே பலப்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக மத்திய மாநில அரசு தேர்வுகள் எழுதுகிற மாணவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கும் வேலை தர இளைஞர்களுக்கும் நம்ம யூடியூப் சேனலை பற்றி சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை ஃப்ரெண்ட்ஸ்.